அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகை ஒட்டி ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ரொக்க பணம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக 2022, 2023, 2024 ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்க பணத்தை வழங்கியது. ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. ரொக்க பணம் ஏதும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணமும் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த நிலையில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ரூபாய் 248 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்தது. இந்த அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு மட்டும்தானா, ரொக்கப்பணம் கிடையாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்தது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் எவ்வளவு ரொக்க பணம் வழங்குவது என்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் முடிவில் ரூபாய் 3000 ரொக்க பணம் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான முறையான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்க பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 8ஆம் தேதி தொடங்கி வைப்பார் என்று தெரிகிறது. இதற்கு முன்னதாக வீடு வீடாக டோக்கன் வழங்கும் பணி நடைபெற இருக்கிறது. திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தவுடன் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா ரேஷன் கடைகளிலும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் 3000 ரொக்கப்பணம் வழங்கும் பணி தொடங்கும். ஒவ்வொரு நாளும் சுமார் 400 ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் 3000 ரொக்கப்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.